ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு 2v2 வண்டி போகலாம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை போட்டுடலாம். சரி வாங்க, உள்ளே ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. லோடிங் இது உள்ளே போயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்த பிளேயர் நல்ல பிளேயராக இல்லை பாட்டான்னு தெரில. சரி பார்க்கலாம். ஆஃபிங் போட்டேன்னா என்ன டே ஆஃபிங் போட்டியாடா? இல்லை ஆன்லைன் தான் இருக்கும். இப்போ தான் ஆன்லைன் வந்துட்டான் போல. நம்ம டபுள் ஷாட்டுக்கு நிறுத்த தான் கட் ஆகும். இது வேறு மெசேஜ் வந்து இருக்குது. எதிரில் எப்படின்னு தெரியலையே. சரி வாங்க போவோம். ஸ்பீடப் பண்ணாச்சு. எதிரில் பாட்டு மாதிரி தான் தெரியுது. இல்லை அப்படி தான் நினைக்கூடாது. எப்போ இப்படி வரானுங்க தெரியாது. அவன் அவ்வளோ சீக்கிரம் தச்சுட்டான். அப்போ நம்மள அடிக்க விட மாட்டானோ? வச்சிருவாங்க. இன்னும் இது ஓடினு இது ஐய மாட்டாங்களே கூட. வெயிட் பண்ண என்னடா அவ்வளோ மாக்கிது. இன்னும் ஒரு ஷாட் அப்பாடி நின்றுச்சு. சரி அப்படியே ஒரு மூமெண்ட் ஸ்பீட் கொடுக்குற மாதிரி பண்ணும். சும்மா கரெக்டாக எப்போல்லாம் மூமெண்ட் ஸ்பீட் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வராது. தேவையில்லாத போதெல்லாம் இது ஒரு மூமெண்ட் ஸ்பீட் வரும். சரி திருப்பி கண்ணுத்துக்கு ஒரு ஷாட்டுன்னு போடுமா? இல்லை ரெண்டே வச்சுக்கலாம். அப்படியே இவன் என்ன பண்ணுறான்? சரி இவனை ஜோனில் அப்படியே ஜோனுக்கு போக சொல்லலாம். டே இங்கே பாரா, ஜோனுக்குள்ளே போடா. டேய் ஜோனுக்குள்ளே போ. அவனை உட்காந்து எழுந்திக்கிறான். புரியுதா இல்லையான்னு தெரியலையே. டே ஜோனுக்குள்ளே போடா. உள்ளே போ, ஜோனுக்குள்ளே போ. டே ஜோனுக்குள்ளே போடா. ஜோனுக்குள்ளே போ, டக்குன்னு போ. ஏய் இரு ஐயோ இது வேறு ஹேங் ஆகுது. ஏய் இரா, இதோ பாரா, ஜோனுக்குள்ளே போடா. ஜோனுக்குள்ளே நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா? ஜோனுக்குள்ளே போடா. என்ன நம்மளை போக சொல்கிறான்? டே நீ போடா. நான் உன்னை போக சொன்னேன், நீ ஏன்டா போக சொல்கிற? அட போடா. நம்மளே கூட போட்டு மாற்றி விட்டு போகிறாங்க. அவன் 2 கிலோ அடிக்கிறானா, நான் 2 கிலோ அடிக்கிறேன். 2 பேரையும் நான் அடிக்கிறேனான்னு பார்க்கலாம். எப்படியா போனாலும் வரான். இன்னும் எப்படியா ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஈஸி கேம் போடலான்னு இருக்கேன். சரி எங்கே அது டெசர்ட்டில் தான் இல்லவே மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக. சந்தில் பூந்துடலாம். வண்டியில் போடு. அதுதான் சாச்சு. ஆனால் ட்ரோன் வேறு விட ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ வரானுங்களாம் வெறுப்பாகுது. இது உனக்கு ஒரு மண்டியில் வைக்கிறேன். ஐயோ இவன் ஆட்டம் அமைக்கிறான். அவன் அடிப்பானான்னு தெரியலையே. நான் தான் அடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கடா காணும்? புதோ ஓடுறீங்களா சாரு? இந்த ஆளு பொடி இப்போ போய் வாங்க. என்ன வில முடியுது. அவன் வந்து வச்சிருவானோ? ஷூர் வந்துட்டா போய்க்குண்டா அவங்களாம் இன்னும் விளைய முடியுது. அவ்வளோ பாடி அடிச்சாச்சு. அவ்வளோதான். ஈஸி கேம் போடலாமா? அவ்வளோதான், ஈஸி கேம் போட்டாச்சு. ஓகே இவன் எப்படியாச்சும் உள்ளே ஜோனுக்குள்ளே போக வைக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரியலையே. சரி நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் போன மாதிரி இப்போ கொண்டதுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்மளை கண்டுக்க கூட மாக்கிறான். சரி என்னது இவன் வேறு ஒருத்தன் கோல் போட அடிச்சுனே தான். டே விட்றாங்க. இப்போ ஸ்பீடு விடு. என்னடா இது அடிச்சலாம் அப்படியே ஃபஸ்ட்டு. க்ளோவ் போடு. என்ன பாட் டப்புன்னு அடிச்சிச்சு. நல்ல வேலை சாவலை. செத்துந்தானே இருக்குது. அவன் வேறு ஒருத்தர் 2 பேரும் அடிக்கிறான்னு பார்த்தா எவனாச்சும் ஒருத்தனை அடிச்சு விட்டுறான். அவ்வளோதான். இப்போ ஓசிகள்ரா. ஹெட்ஷாட்டில் கூட எப்படா ஓசிகள் அடிக்கிறானுங்க. சரி பயமாக போடும். இதுக்குள்ளே வரானுங்க பின்னாடியே. சரி ஒரு ஷாட் நிறுத்துவோம். இப்போ அமௌண்ட் போடும். ஓகே அமௌண்ட் போட்டு அவண்டி பின்னாடியே வந்துடுறானுங்க. சரி இவனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு திருப்பி அமௌண்ட் போட சொல்கிறான்.
சரி வெயிட் பண்ணுவோம். போடுறா மூட்டை என்ன நீ சரி இப்போ நான் ஸ்பீடப் பண்ணிட்டான். அவனை அடிக்க விட மாட்டான், உன்னை போக விட மாட்டேன்டா. நான் தான் அடிக்கிறேன். சரி இதோட சொல்லுங்கள், பார்ட் 2 வேணுமா வேணாமன்னு. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே போய் நிற்குது. அதான் பார்ட் 2 வேணுமா சொல்லுங்கள், நான் இதே வீடியோவில் அப்படியே பாதி எடுத்து போடுறேன். சரி எல்லாருக்கும் பாய்.